அறிவியல் துறை பல வளர்ச்சிகளை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக விண்வெளித்துறை தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. விண்வெளி குறித்த ஆராய்ச்சிகள் பல நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விண்வெளி ஆய்வுகள் அடுத்த கட்டமாக நிலவுக்கே போய் ஆய்வு பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் இன்னைக்கு வர ஒரே ஒரு முறை தான் நிலவுக்கு போக முடிஞ்சிருக்கு. அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் ஏன் நம்மளால் இதை தாண்டி போக முடியலை? முதல் முறையாக நிலவுக்கு போன ராக்கெட்டை விட பயங்கரமான ராக்கெட் எல்லாம் இன்னைக்கு இருந்தாலும் அதனோட வேகம் இன்னும் அதிகமாக இல்லையோ? இதுவரைக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிவேகத்தில் விண்வெளியில் நகரும் ஒரு பொருள் என்ன தெரியுமா? அதனோட வேகம் என்ன தெரியுமா? நாசாவால் அனுப்பப்பட்ட பார்க்கர் சோலார் ப்ரோப் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிவேகமாக பயணிக்கிற ஒரு பொருள். இது மணிக்கு 5,35,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்குது. இது இவ்வளோ வேகமாக போகிறதுக்கு காரணம் இது சூரியனோட ஈர்ப்பு விசையை வச்சு நகருது. இது அதிவேகமாக இருந்தாலும் இது லைட் ஸ்பீடுக்கு வெறும் 0.05% தான். ஆனால் இதில் மனிதன் பயணிக்க முடியாது. மனிதன் இதுவரை பயணித்த அதிவேகம் என்ன தெரியுமா? 1969 நாசாவால் நடத்தப்பட்ட அப்போலோ 10 மிஷனில் விண்வெளி வீரர்கள் இருந்த கேப்சூல் தான் மனிதன் பயணித்த அதிகபட்ச வேகம். அது மணிக்கு 39,897 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் இருந்துச்சு. இந்த அளவு வேகத்தை வச்சுக்கிட்டு எப்படி வேற்று கிரகத்துக்கெல்லாம் போக முடியும்? இந்த அளவு வேகத்தை வச்சு நம்மளால் பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கே போகிறதுக்கு 9 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். இதையெல்லாம் மாற்றத்தான் ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற ராக்கெட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி மேட்டர்னா என்ன? அதை வச்சு ராக்கெட் எப்படி இயங்கும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி ஆன்டி மேட்டர் சக்தியால் இயங்கும் ராக்கெட். வார்ப் டிரைவ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தொழில்நுட்பம் தான். அதாவது டெலிபோர்டேஷன் மற்றும் டைம் ட்ராவல் மாதிரி தான். அந்த மாதிரி தொழில்நுட்பம் பண்ண நாம் இன்னும் வளரலை. அதுக்கு பதிலாக தான் ஆன்டி மேட்டரை வச்சு இயங்குகிற ராக்கெட்டை கண்டுபிடிக்கிற முயற்சியில் விஞ்ஞானிகள் இறங்கியிருக்காங்க. வார்ப் டிரைவ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஆன்டி மேட்டர் பற்றி இப்போ பார்த்துடலாம். பிரபஞ்சம் தோன்றியப்போ அதிக அளவில் இருந்த ஒரு மர்மமான பொருள் தான் இந்த ஆன்டி மேட்டர். தமிழில் இதை எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளும் இந்த ஆன்டி மேட்டருக்கு எதிரானது தான். நட்சத்திரங்கள், கோள்கள், ஏன் நீங்கள் பார்க்குற எல்லாமே மேட்டரால் ஆனது தான். நம்மளோட பிரபஞ்சத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுற பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு, மேட்டரும் ஆன்டி மேட்டரும் சம அளவில் உருவாகி ஒன்றுக்கொன்று மோதி இந்த பிரபஞ்சம் உருவாகுச்சு. ஆரம்பத்தில் இந்த ஆன்டி மேட்டரும் சம அளவில் இருந்தாலும் ஒன்றுக்கொன்று மோதி இந்த ஆன்டி மேட்டரோட அளவு ரொம்ப கம்மியாகிருச்சு. இந்த ஆன்டி மேட்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். இந்த ரெண்டுமே ஈர்ப்பு விசைக்கு ஒரே மாதிரி தான் செயல்படும். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய இயற்பியல் ஆய்வகமான சுவிஸில் இருக்கிற செர்னினில் இது குறித்த ஆய்வுகள் போயிட்டு தான் இருக்குது. ஆன்டி மேட்டர்னு சொல்லப்படுற இந்த எதிர்பொருள், இதை வச்சு நம்மளால் ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியும்னு செர்ன் ஆய்வகத்தின் உறுப்பினர் முனைவர் டேனியல் ஹோட்கின்சன் சொல்கிறாரு. சரி, இந்த ஆன்டி மேட்டருக்குள்ளே என்ன இருக்குது? முதல்ல பொருளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்குற எல்லாமே அணு அப்படிங்கிற சின்ன துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அணுவில் மிக எளிமையானது இந்த ஹைட்ரஜன் அணு. நம்மளோட சூரியன் பெரும்பாலும் ஹைட்ரஜன் அணுவால் தான் ஆனது. ஒரு ஹைட்ரஜன் அணுவில் நடுப்பகுதியில் நேர் மின்னூட்டம் கொண்ட புரோட்டான் அப்படிங்கிற துகள் இருக்கும். புரோட்டானை சுற்றி எதிர் மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரான் சுற்றி வரும். இது மேட்டர்லாம் இருக்கும். ஆனால் ஆன்டி மேட்டரில் இது தலைகீழாக இருக்கும். ஆன்டி மேட்டரில் அணுவுக்கு நடுவில் எதிர் மின்னூட்டம் கொண்ட ஆன்டி புரோட்டான், அதை சுற்றி நேர் மின்னோட்டம் கொண்ட பாசிட்ரான் சுற்றி வரும். இதுதான் ஆன்டி மேட்டர். உலகத்திலேயே அதிக விலை கொண்ட பொருள் என்ன தெரியுமா? 1 கிராம் ஆன்டி மேட்டரோட விலை சுமார் 62.5 ட்ரில்லியன் US$. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 5 குவாட்ரில்லியன். அதாவது 5க்கு பக்கத்தில் 15 சைபர் சேர்க்கணும். உலக பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? 2021 ஜிடிபி கணக்கெடுப்பின்படி சுமார் 194 நாடுகளோட ஜிடிபியை சேர்த்து 93.86 ட்ரில்லியன் US$ வந்திருக்கு. ஒரு ஆண்டில் இந்த ஆன்டி மேட்டர் எவ்வளோ தயாரிக்கிறாங்க தெரியுமா? வெறும் 1 பில்லியன்த் கிராம் தான். பில்லியன்த் அப்படிங்கிறது 0.000 இந்த மாதிரி 8 ஜீரோவை சேர்த்தாதான் 1 பில்லியன்த்துன்னு சொல்லுவாங்க. 1 கிராம் ஆன்டி மேட்டரை உருவாக்க சுமார் 1 பில்லியன் ஆண்டுகள் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி மிகச்சிறிய அளவில் தான் ஆன்டி மேட்டரை உருவாக்குறாங்க. இந்த ஆன்டி மேட்டர் பூமியில் இருக்கா? இந்த பூமியே நார்மலான மேட்டரால் தான்
ஆனது அப்படின்னா இங்கே ஆன்டிமேட்டர் இருக்க வாய்ப்பில்லை தானே. ஏன்னா மேட்டரும் ஆன்டிமேட்டரும் சேர்ந்தா நியூக்ளியர் பாம் மாதிரி பல மடங்கு வெடித்து சிதறலாம். உதாரணத்துக்கு வெறும் 1 கிராம் ஆன்டிமேட்டர் சுமார் 43 ட்ரில்லியன் ஜூல் அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்தும். வெறும் 1 கிராம் ஆன்டிமேட்டர் 43 கிலோ டன் டிஎன்டிக்கு சமம். அந்த அளவுக்கு மிக பயங்கரமானது இந்த ஆன்டிமேட்டர். இந்த எதிர்பொருள் விண்வெளியில் காஸ்மிக் ரேஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காஸ்மிக் ரேஸ் ஒரு கதிர் கிடையாது, அது ஒரு ஹை எனர்ஜி பார்ட்டிகளால் நிரப்பப்பட்ட ஒரு வகையான சக்தி. அதில் எதிர்பொருள் இருக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் சொன்ன பொதுச்சார்பியல் கோட்பாட்டில் இந்த ஆன்டிமேட்டரை பற்றி சொல்லியிருக்காரு. முதல்ல 1928 பால் டைரக் அப்படிங்கிற அறிவியலாளர் தான் ஆன்டிமேட்டரை ப்ரிடிக்ட் பண்ணார். சரி, இந்த ஆன்டிமேட்டரை வச்சு எப்படி ராக்கெட்டை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஆன்டிமேட்டரால் வச்சு உருவாக்கப்படுற இந்த ராக்கெட் வழக்கமாக இருக்கிற ராக்கெட்டை விட பல மடங்கு வேகத்தில் பயணிக்கும். இந்த ராக்கெட்கள் தான் இன்டர்கேலக்டிக்ஸ் பயணங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த ராக்கெட் ஆன்டிமேட்டரையும் மேட்டரையும் மோதவிட்டு கிடைக்கிற ஆற்றலை உபயோகித்து பயணிக்குது. இந்த மேட்டரும் ஆன்டிமேட்டரும் மோதும்போது பல மில்லியன் அளவுக்கு ஆற்றல் வெளிப்பட்டு விண்வெளியில் இதுவரைக்கும் எந்த ராக்கெட்டும் பயணிக்க முடியாத அளவுக்கு வேகத்தில் இந்த ராக்கெட்டை பயணிக்க வைக்குது. இந்த ராக்கெட் இப்போ இருக்கிற விண்கலனோட ஒப்பிடலாம். நாசாவோட ஜூனோ விண்கலம் வியாழன் கோளுக்கு பக்கத்தில் போனப்போ வியாழனோட ஈர்ப்பு விசையால் சுமார் 1,65,000 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் போச்சு. அதே மாதிரி நியூ ஹாரிசான் விண்கலம் மணிக்கு 36,000 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் போச்சு. ஆனால் இந்த ஆன்டிமேட்டர் உந்து விசை ராக்கெட் சுமார் 72 மில்லியன் மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் வேகம் இல்லை, அதிபயங்கரமான வேகத்தில் பயணிக்கும். 72 மில்லியன் மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிச்சா வேற்று கிரகங்களுக்கு போகிறது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். இன்னும் மனித நாகரிகத்தை விரிவுபடுத்தலாம். வேற்று கிரகங்களுக்கு போகிறதும் சிறுகோளில் சுரங்கம் அமைக்கவும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆன்டிமேட்டர் பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் ஏன் இது வரைக்கும் பயன்பாட்டில் வரல? அதுவா, ஏன்னா ஆன்டிமேட்டரை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட போதுமான ஆன்டிமேட்டர் இல்லை. செர்ன் ஆய்வகத்தில் தான் இந்த ஆன்டிமேட்டர் உற்பத்தி செய்யப்படுது. ஆண்டுக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு வெறும் 1 பில்லியன் கிராம் அளவுக்கு தான் உற்பத்தி செய்கிறாங்க. இது வரைக்கும் செர்ன் ஆய்வகத்தில் வெறும் 18 நானோ கிராம் அளவுக்கு தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு 60 வாட்ஸ் பல்பை 4 மணி நேரத்துக்கு எரிய வைக்கலாம். இந்த ஆன்டிமேட்டர் மட்டும் செயல்பாட்டுக்கு வந்தால் மனித நாகரிகம் டைப் 2 சிவிலைசேஷனுக்கு முன்னேறிடும். இது வரைக்கும் மனிதன் மில்கிவே கேலக்சியில் வெறும் 1% மட்டும்தான் ஆய்வு பண்ணியிருக்கான். அப்போது விண்வெளி எவ்வளவு பெருசு? டைப் 2 சிவிலைசேஷன்னா என்னன்னு தெரியுமா? அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.